பாடகி ஸ்வேகதா கிருஷ்ணனோட பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆணாதிக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற பெண்கள் பார்த்தா அவ்வளவு கோபமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு 7 வருஷம் கழித்து இந்த விஷயத்தை நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக மட்டும்தான். அது மட்டும் கிடையாது, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற அதே மியூசிக் டைரக்டர் மேபி அப்போ லட்சங்களில் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்கலாம், இன்னைக்கு கோடிகளில் பெரிய இடத்துல இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது உங்களுடைய ஏதோ ஒரு தேவைக்காக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்களே இன்னைக்கு ஸ்வாகதா கிருஷ்ணனை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு பதிலடியை கொடுத்துருக்குறாங்க ஸ்வாகதா கிருஷ்ணன். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, ஸ்வாகதா கிருஷ்ணனோட அந்த விபரீதமான நான் அந்த விஷயத்திலிருந்து மீண்டு வர ரொம்ப காலம் எடுத்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த நீண்ட பதிவை பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க சிவாங்கி கிருஷ்ணகுமார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்வாகதா கிருஷ்ணனோட இந்த விஷயத்துக்கு ஆல்ரெடி ஜேம்ஸ் வசந்தன் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, பெண்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இன்னைக்கு சமூகத்து முன்னாடி முன்வைக்கும் போது தயவு செய்து அதை காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம், அதாவது ஸ்வாகதா கிருஷ்ணனோட இந்த விஷயத்து மேலே நிறைய மியூசிக் டைரக்டர் மேலே எல்லாரோடைய பார்வையும் திரும்பினாலும் பர்டிகுலராக ஒரு பர்சனை தான் இன்னைக்கு இந்த சமூக வலைதளம் சொல்லுது. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாம்சியஸ். ஏன்னா விக்ரம் வேதா படம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சான். ஸோ கண்டிப்பாக அந்த மியூசிக் டைரக்டர் சாம்சியஸாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி மொத்த இணையதளமும் சாம்சியஸை சுட்டி காட்ட ஆரம்பிச்சது. அவருடைய பழைய அந்த இன்டர்வியூவில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய மியூசிக் போட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சமூகத்தில் இன்னைக்கு என்னுடைய மியூசிக் ரீச் ஆகாத போயிடுறதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். அது ஏன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான சில விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பாடல்கள் இன்னைக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆகுது. ஆனால் ரொம்பவும் நான் செலக்ட் பண்ணி போட்ட விஷயங்கள் இன்னைக்கு ரீச் ஆகலை. அதை நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவருடைய பழைய ஒரு பதிவை இன்னைக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு சாம்சியஸ் இன்னைக்கு திரைத்துறையில் நல்ல ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கார். வேணும்னே அவர் மேலே பழிய போடுறாங்க ஸ்வாகதா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாலும் சில மியூசிக் டைரக்டர்ஸ் மற்றும் பாடகர்கள் ஸ்வாகதாக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க. அதில் சிவாங்கி கிருஷ்ணகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரைத்துறையில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தினம் தினம் இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஒரு ஹீரோயின் இல்லை ஒரு பாடகி இல்லை வேற யாராவது ஒருத்தர் இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்த மொத்த திரைத்துறையினருமே கண்டும் காணாமல் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக மேபி பாஸ்டில் இந்த விஷயம் நடந்திருக்கலாம், அதை அப்படியே கூட விட்டுடலாம். பட் இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னா ப்ரெசென்ட்ல இருந்தே இந்த விஷயத்த சரி பண்ணணும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சிலர் இந்த விஷயம் வெளியில் சொன்னால் தங்களுடைய மானம் போயிடும் அப்படி எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு எதிரான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்பட வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிவாங்கி கிருஷ்ணகுமார்.